எல்லாருக்கும் வணக்கம். சமய அனுஷ்டானங்கள், விபூதி, திருமண் பூசிக்கிறது, இந்த மாதிரி வெளிச்சின்னங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு உண்மையிலேயே தேவையா? நல்ல குணமும் நல்ல மனசும் இருந்தா மட்டும் பத்தாதா? இது நம்மள பல பேர் மனசுல அடிக்கடி வர ஒரு கேள்விதான். வாங்க, இந்த கேள்விக்கான ஒரு ஆழமான பதில இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த ஞானம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சி மகா பெரியவாளோட உரைகளின் தொகுப்பான தெய்வத்தின் குரல்ங்கிற பொக்கிஷத்துல இருந்துதான். அவரோட போதனைகள் எவ்வளவு ஆழமானதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வரும். நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாதா? இந்த சடங்குகள், சின்னங்கள் எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வெறும் வெளி வேஷம் தானே? இதுதானே நம்மளோட மையமான கேள்வி. வாங்க, இந்த சந்தேகத்தை இன்னைக்கு தெளிவுபடுத்திக்கலாம். முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல ஏற்படுற உணர்வுகள் எப்படி நம்ம உடம்புலயே வெளிப்படுது? இது நம்ம எல்லாருமே அனுபவப்பட்ட ஒரு விஷயம்தான் இல்லையா? வாங்க, அத பத்தி கொஞ்சம் விரிவாவே பாப்போம். ஆமா, இது 100க்கு 100 உண்மை. மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற இந்த தொடர்பை நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லாட்டரி பரிசு அடிச்சிருச்சுன்னு திடீர்னு ஒரு செய்தி வந்தா அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம சில பேர் மயக்கமே போட்டுடுவாங்க. அதே மாதிரி நமக்கு கோபம் வந்தா நம்மள அறியாமலேயே கண்கள் சிவந்து உதடுகள் துடிக்கும். துக்கமா இருந்தா கண்ணுலேருந்து தாரதாரையா கண்ணீர் வரும். இது எல்லாமே நம்ம மனசோட சக்தி உடம்பை எப்படி ஆட்டி வைக்குதுங்கிறதுக்கு மறுக்க முடியாத சாட்சிகள். சரி, இப்போ இந்த விளக்கத்தோட மையமான பகுதிக்கு வரோம். மனசு உடம்ப மாத்த முடியும்னா இதோட மறுதலையும் சாத்தியமா? அதாவது நம்ம செய்யற வெளிச் செயல்கள் நம்மளோட உள் உணர்வுகளை மாத்த முடியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இதுக்கான பதில்ல தான் நம்மளோட புறச்சடங்குகளோட ஆழமான ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். யோக சாஸ்திரம் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குது. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட மூச்சுக்காத்த ஒரு குறிப்பிட்ட விதத்துல இயங்கும். அப்போ அந்த மூச்சை நாம பிராணாயாமம் மாதிரி பயிற்சிகள் மூலமா கட்டுப்படுத்தினா நம்ம மனநிலையையும் நம்மால கட்டுப்படுத்த முடியும். பாத்தீங்களா, ஒரு வெளிச்செயல் உள் உணர்வை மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். மகா பெரியவா இதுக்கு இன்னொரு அருமையான உவமை சொல்றாரு. ஒரு இராணுவ வீரரோட சீருடைய எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சீருடைங்கிறது வெறும் துணி கிடையாது. அது வீரத்தோட ஒரு சின்னம். அதை ஒருத்தர் போடும்போது அந்த வீர உணர்வு தானாகவே உள்ளுக்குள்ள பொங்கி வருது. அப்போ இங்க என்ன நடக்குது? ஒரு வெளிப்புற பொருள் வீரம்ங்கிற ஒரு உள்குணத்தை வளர்க்குது. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து இது எப்படி ஆன்மீக சடங்குகளுக்கும் நம்ம நோக்கத்தோட முக்கியத்துவத்துக்கும் பொருந்துதுன்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு மிக முக்கியமான வேறுபாட்டை நாம கவனிக்கணும். நாம ஒரு செயலை எப்படி பாக்குறோங்கிறது தான் அதோட விளைவையே தீர்மானிக்குது. இது வெறும் வெளிவேஷம் நினைச்சு செஞ்சா அது வெறும் வேஷமா தான் இருக்கும். ஆனா இது என் ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு சம்ஸ்காரம் அப்படிங்கிற முழு ஈடுபாட்டோட நம்பிக்கையோட செஞ்சா அதோட பலனே தனிதான். மகா பெரியவாளோட இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ சக்தி இருக்கு பாருங்க. நம்மளோட உண்மையான நோக்கம்தான் ஒரு சாதாரண புறச் செயலை நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த செயல்முறையா மாத்துது. இதுதான் ரகசியம். அப்போ இந்த பயிற்சிகள் சடங்குகளோட கடைசி நோக்கம் என்ன? அதுதான் சித்த சுத்தி. அதாவது நம்ம மனச முழுமையா தூய்மைப்படுத்தி எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா வச்சுக்கிறது. இதுதான் அந்த முழுமையான அழகான பாதை. புறச்சின்னங்கள்ல ஆரம்பிச்சு நல்ல செயல்கள் செஞ்சு நல்ல குணத்தை வளர்த்து சித்த சுத்திங்கிற மன தூய்மையை அடைஞ்சு கடைசியா தியானத்தின் மூலமா பரமானந்தத்தை அடையிறது. இது உண்மையிலே ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம் இல்லையா? இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. உங்க எல்லாரையும் எங்களோட ஞானகோஷ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறோம். இது ஒரு பன்மொழி முயற்சி. இங்க நாங்க சனாதன தர்மத்தோட ஞானத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல பகிர்ந்து வர்றோம். இன்னும் நிறைய மொழிகள்ல வரப்போகுது. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், தெய்வத்தின் குரல்னு காலத்தால் அழியாத ஆன்மீக பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா கொண்டு சேர்ப்பதுதான் எங்களோட நோக்கம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஞான பயணத்துல எங்களோட இணையுங்க. தினமும் வர்ற வீடியோக்களை பத்தின அறிவிப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தெய்வீக செய்திய உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட பகிர்ந்துக்கோங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்க செய்வோம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி.
இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரு சின்ன ஆனா முழுமையான கவனத்தோட செய்யற ஒரு செயல் உங்க உள் உலகத்துல என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.